நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ்ல ஜிமின் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட உண்மையான பெயர் பார்க் ஜிமின். அக்டோபர் 30, 1995 தான் வந்து அவர் பிறந்திருக்காரு. ஜிமின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். ஜிமின் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா ஒரு படிக்கிற பையன். சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் வந்து படிப்பார். அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பையன் சயின்ஸ் நல்லா படிக்கிறான், அவனை வந்து நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கிடணும் அப்படின்றது வந்து நினச்சிட்ருக்காரு. ஆனால் ஜிமினுக்கு வந்து அதெல்லாமே பிடிக்கல. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது அதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதான் உன் டேலண்ட் அப்படின்னா நீ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை வந்து பூசன் அப்படின்ற ஒரு ஆர்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவரால் அங்கே வந்து ஃபீஸ் கட்டவே முடியல. அங்கே இருக்கிற ஒரு டீச்சர் வந்து நீ நல்லா டான்ஸ் ஆடுற, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃப்ரீயாகவே டான்ஸ் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் பிகேட் என்டர்டைன்மெண்ட்னு ஒன்று இருக்குது, நீ அதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அதை ட்ரை பண்ணும்போது பிடிஎஸ்ல லாஸ்ட் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுற. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்காரு, உனக்கு டான்ஸே வரல, பாடவும் தெரியலன்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அவர் ரொம்பவே அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமின் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா தினமும் 3 மணி நேரம் தான் தூங்குவார். 2 மணி வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். பிடிஎஸ்ல நம்ம நிலையா இருந்துடணும், பிடிஎஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடக்கூடாதுன்ட்டு ப்ராக்டிஸ் 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 பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இப்படி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய தடவை அவர் மூக்கில் இருந்து ரத்தம்லாம் வந்திருக்கான். இப்படி ரத்தம் வர அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சில மாதங்கள்லேயே பிடிஎஸ்ல இவரெல்லாம் இடம்பெறுவாரா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், தொடர்ந்து விடாமுயற்சியும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணது மூலியமா சில மாதங்கள்லேயே பிடிஎஸ்ல ஒரு ஃப்ரண்ட் லைன் சிங்கராகவும் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் லைன் டான்ஸராகவும் ஆயிட்டாரு. ஜிமின் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கழுத்தில் நிறைய நேரத்தில் பேண்டேஜோடு தான் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் டான்ஸ் பண்ணும்போது, அவர் டான்ஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சும்மா வேறு லெவலில் மாஸாக பண்ணுவார். அந்த மாதிரி ஃபோர்ஸில் பண்ணும்போது அவர் காலில் நிறைய தடவை அடிபட்டு ரத்தமும் வந்திருக்கான். அந்த அளவுக்கு வந்து 100% இல்லை 200% டெடிகேஷனோட அவர் வந்து டான்ஸை வந்து அவ்வளோ பிடிச்சி பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ மூட் அவுட் ஆகிடுறது, அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிடுறது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே வர பிரச்சனை தான். இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டோட ஒரு வாக் போகிறது, அதாவது ஜேகேவோட பேசிக்கிட்டே ஒரு வாக் போகிறது, டிரைவ் போகிறது. என்னோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட சொல்லும்போது மனசு வந்து ரிலாக்ஸேஷன் அடையுது அப்படின்னு வந்து ஜிமின் அவர்கள் வந்து சொல்கிறாரு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இவரும் வந்து ஜேகே அவர்கிட்ட வந்து அவரோட எல்லா பிரச்சனையுமே சொல்லும்போது அவருக்குள்ளே வந்து இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஜிமின் அவர்கள் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே நான் பழசை மறக்காதது தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் அவர்கள் சொல்கிறாரு. அவருடைய டீச்சருக்கு ஒவ்வொரு தடவையும் ஆல்பம் வரும்போதெல்லாம் லெட்டர் எழுதுவாராம், உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், நீங்கள் அன்றைக்கி பிக்கெட் என்டர்டைன்மெண்ட்டில் போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்பயுமே அவங்க டீச்சருக்கு லெட்டர் எழுதுவாராம். அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுக்கு ஏகப்பட்ட டொனேஷன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜிமின் அவர்கள் சின்ன வயசில் கண்ணாடி போட்டுட்டு சப்பியாக இருப்பாராம். அதே மாதிரி இவர் டிப்ரெஷனில் இருக்கும்போது இவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க இல்லையா, நீ பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி. அந்த டைமிங்கில் தான் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த பிடிஎஸ் கையில் எடுத்திருக்காங்க. மற்றவங்க யாரும் நம்மளை லவ் பண்ண தேவையில்லை, நம்மளே வந்து லவ் பண்ணணும். நம்ம கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, குள்ளமாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, நம்மளே லவ் பண்ணணும் அப்படின்னு வந்து பிடிஎஸ் வந்து ரொம்பவே அழகாக வந்து அந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. அந்த சாங்கை நீங்கள் கேட்கலன்னா கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், உங்களுக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி யாரை பார்க்க பொண்ணு மாதிரி இருக்காரு, உனக்கு டான்ஸ் பண்ணவே தெரியல, பாட்டு பாடவும் தெரியலன்னு சொன்னாங்களோ அவர் தான் இன்றைக்கி பிடிஎஸோட கிங்காகவே இருக்கார். இன்றைக்கி நான் இந்த ஸ்டோரியிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தேடி எத்தனையோ பிரச்சனைங்க வரும், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளோட கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் ஜிமினோ அவர்களோட கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஏன்னா அவரை எத்தனையோ பேர் நிறைய திட்டியும் அவர் அதை எல்லாத்தையும் கண்டுக்காமல் அவரோட கோலை நோக்கி அவர் போய் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு.